ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. போன வாரம் மொழியை பத்தி பேசியிருந்தோம். அந்த மொழியை பத்தி பேசுனதுல சில மாற்று கருத்துக்கள் நம்மகிட்ட வந்தது. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, பல பேர் கேட்டாங்க அப்படி வச்சுங்க. அதுல கேட்கும்போது, மொழியை மனிதன் தான் கண்டுபிடிச்சான், நீங்க அல்லான்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க நம்ம நம்புறதுன்னாங்க. அது எப்படி நம்புறதுங்கிறதுக்குத்தான் நான் இறைவனுடைய வேதத்தை ஆதாரமா காட்டினேன். இறைவனுடைய வேதம் சொல்லுது, இந்த மொழிக்கு நான் தான்பா சொந்தக்காரன், இந்த மொழியை நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்ட்டு 2வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்பக்கரால சொல்றான். இதைத்தான் நான் சொல்ல முடியும். வேற எதை ஆதாரம் காட்ட முடியும்? அப்ப நீங்க மொழியை மனிதன் கண்டுபிடிச்சான், எந்த மனிதன் கண்டுபிடிச்சான், எந்த மொழியை கண்டுபிடிச்சான், எந்த சொல்ல கண்டுபிடிச்சான், இதான் முக்கியம். அதுக்கு நீங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். அப்ப ஆதார அடிப்படையில வந்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற புத்தகங்கள் எத்தனையோ புத்தகம் இருக்குது, லட்சக்கணக்கான புத்தகம் இருக்குது, கோடிக்கணக்கான புத்தகம் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான புத்தகங்கள் இந்த ஒரு புத்தகம் தான் மொழியை பத்தி பேசுது. மொழியை பத்தி பேசுற ஒரே புத்தகம், அது ஆரம்ப மொழியை பத்தி பேசுற ஒரே புத்தகம், முதல் வார்த்தை யாருக்கு சொல்லி கொடுத்து என்று சொல்ற ஒரு அதிகாரம், அவை அனைத்தும் சொல்ற ஒரே புத்தகம் அது அல் குர்ஆன் தான். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அப்ப இது தவிர நமக்கு எவிடன்ஸ் இல்ல. அப்ப எவிடன்ஸ் வேணும்னா நாம பல புத்தகங்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறவங்கள நாம பார்க்கணும். பல ஆய்வாளர்களை நான் நேர்லயும் பார்த்திருக்கேன், அவங்கள்ட்ட கேட்டும் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். தெரிஞ்சதை சொல்ற போது அது ஆதாரத்தோட சொல்லும் போது இதான் ஆதாரம், இந்த புத்தகம் தான் ஆதாரம். இல்ல நீங்க எந்த புத்தகத்தை காட்டுங்க, மனிதன் கண்டுபிடிச்சான், எந்த மனிதன் கண்டுபிடிச்சான், எப்ப கண்டுபிடிச்சான், அது சொல்லணும்ல. சொல்லல. அப்ப சொல்லாத உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேதம், ஒரு கித்தாப், ஒரு புத்தகம்னா இதான் சாட்சியம் அளிக்குது. ஆகவே சொல்லுக்குரியவன், மொழிக்கு உரியவன், ஆரம்ப சொல்லுக்கு உரியவன் யார் என்றால் அல்லாஹ், நம்மை படைத்த இறைவன். இந்த வானத்தை பூமி யார் படைத்தாலும் அவன் தான் மொழிக்கு சொந்தக்காரன், முதல் வார்த்தைக்கு சொந்தக்காரன். அதை தன்னுடைய இறை தூதருக்கு முதலில் அறிவித்தவன் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு ஆதாரம் தான் 2:33 அல் குர்ஆன். இப்ப மேலும் சில எவிடன்ஸ் நம்ம பார்ப்போம். மேலும் இதுக்கு எவிடன்ஸ் பார்ப்போம். இப்ப தியரியை பார்த்துட்டோம். இதான்பா என்னுடைய சொல்லு, நான் தான்பா முதல்வன், நான் தான்பா இந்த முதல் வார்த்தையை சொல்லி கொடுத்தேன், நான் தான்பா மொழிக்கு சொந்தக்காரன் சொல்றான் பாத்தீங்களா. அது எங்களுக்கு எப்படி நம்புறதுங்க? நம்ம கித்தாபை காட்டோம், ஒரு புத்தகத்தை காட்டிட்டோம். இப்ப இதுக்கு மேலும் ஆதாரம் வேணும்னா பிராக்டிக்கல்ல பார்ப்போம். பிராக்டிக்கல்ல பார்க்கணும்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த குழந்தை, அது பிறந்த உடனே பேசாது. அது எப்ப பேசும்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் டைம்லாம் இருக்கும். ஆனா அந்த புள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு எப்ப பல்லு வருதோ அந்த பல்லு முளைச்ச பிறகுதான் அது பேச ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு குழந்தைக்கு இப்ப தியரியே நீங்க நம்பலங்கிறீங்க, தியரியில ஆதாரம் கொடுத்தாச்சு. இப்ப பிராக்டிக்கல்ல பார்க்கும்போது உங்களுடைய குழந்தை, உங்களுக்கு பிறந்த குழந்தைய பேசணுங்க, பேசாது, பேச முடியாது. அப்ப பேசுறதுக்கு ஆதாரம் என்னன்னா பல்லுதான். அந்த பல்லு கண்டிப்பா முளைச்ச பிறகுதான் அந்த புள்ள பேச ஆரம்பிக்கும். இப்ப பல்லுலாம் முளைச்சிருச்சு, இந்த ஒரு பல்லு போயிடுச்சு, வார்த்தை வீச்சு வீச்சுன்னு வரும். கடாப்பல்லு போயிடுச்சு, வார்த்தை சுத்தம் இருக்காது, கேட்காது. வயசு ஆக ஆக வார்த்தைகள் தெளிவு இருக்காது. வே வே மே மேமா ஒரு அம்மாங்கிறது கூட அந்த பல்லு தான் மெயின். அந்த நாக்கு போய் மேல இந்த பல்லுல தொட்டுனா அந்த வாசகம் வரும். அப்ப இந்த நுனி நாக்குல இருந்து ஒரு வாசகம் வரும். எல்லாம் அந்த சவுண்டு வாசகமா வர்றதெல்லாம் இந்த பல்லும் நாக்கையும் கொண்டுதான். அப்படின்னா முடியாது. அப்ப பல் எழுதவன் சொல்லி எழுந்தவன், பல்லு போச்சா சொல்லு போச்சுமாங்க, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுமாங்க. அது மட்டும் இல்ல, அந்த முதல் வார்த்தைக்கு சொந்தக்காரன் யாரு? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பவன் முதற்றே உலகம் கூட சொல்லுவாங்க. அதுக்கு வேற மீனிங்கும் சொல்லுவாங்க. அதனால நான் சொல்றேன், இப்ப பல்லு போனவன்ட்ட வார்த்தையை பத்தின வராது. அப்ப இறைவன் பிராக்டிக்கல்ல சொல்றான், தியரியில சொல்லிட்டான், பிராக்டிக்கல்ல பார்க்கணும். இப்ப இன்னும் ஒருத்தர் சொல்லுவாரு, அப்ப பல்லு உள்ளவன்னா பல்லு இருந்தாதான் பேச முடியும், பல்லு இல்லைன்னா பேச முடியாதுன்னா பேச முடியாது. அப்ப அவர் திருப்பி சொல்லுவாரு, அப்போ ஊமைகளா இருக்கவங்க, இந்த மாற்றுத்திறமையா இருக்காங்களே, அவங்களுக்கு பல்லு இருக்குது, மூக்கு இருக்குது,
கண்ணிக்குது, காதிக்குது. அப்ப ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு அது சொல்லு வரல அப்படின்னாக்கா, அதையும் நம்ம பார்க்கணும். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுங்கிறீங்க. இப்ப பல்லு இருக்கு. ஆனா சொல்லு வரலையே! ஊமையா இருக்காங்கல்ல மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு சொல்லு வரலையே! பல்லு இருக்க. அதே நாக்கு இருக்க. 2 இருந்து வரலன்னா, அவங்களுக்கு காது இல்ல. காது இருக்குது. அந்த சவுண்ட கேட்கக்கூடிய அந்த இது கிடையாது. அப்ப இதுதான் இறைவனுடைய தன்மை. இத வந்து ஒரு இறைவன் வந்து ஒரு ஊமையை படைத்து, அந்த ஊமையின் மூலமா நமக்கு ஒரு தெளிவு உண்டாகுறான். இது குறை இல்ல, குற்றப்பாடு இல்ல. இறைவனுடைய தன்மையை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனை எப்படி மாற்றுத்திறனாளி குடுக்குறாங்களோ, அந்த மாற்றுத்திறனாளிக்கு அந்த 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 மைனஸுக்கு பிளஸ் பாயிண்ட் நெறைய குடுக்குறான் இறைவன். அப்ப அந்த மைனஸ்ல அந்த பிளஸ்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உண்டு. அப்ப அவங்களுக்கு காது கேட்காது. அப்ப காது, பல்லு, நாக்கு இதெல்லாம் ஒரே கனெக்ஷன். இந்த தொண்டை, இந்த சவுண்டு. இப்ப இதுதான் நமக்கு வந்து மெயின். அப்ப இறைவன் வந்து தன்னுடைய இந்த மொழிக்கு வந்து தான் தான் உரிமையாளன், நான் தான் மொழியை கத்துக் கொடுத்தேங்கிறான். முதல் வார்த்தையை கத்துக் கொடுத்தேங்கிறான். அது கத்துக் கொடுத்த மனிதனையும் சொல்லிட்டான். முதல் மனிதருக்குன்ட்டான். அதுவும் இல்லாம இந்த தியரி என்னால் நம்ப முடியாது. குரான்ல நீங்க சொல்ல 2வது அத்தியாயம் 33ஆம் வசனம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நாங்க குரான படிக்கலன்னா அது உங்க விருப்பம். இதான் எங்களால சொல்ல முடியும். அப்ப இன்னும் ஆதாரம் கொடுக்கும்போது இப்ப நம்ம சொல்றோம். பிள்ளைகளு, குழந்தைகளு, பல்லு, இந்த தொண்டை, இந்த காது, இந்த நாக்கு இவங்கள வச்சு சொல்றோம். அப்ப பல்லு இல்லன்னா சொல்லு போச்சு. அப்ப காது இல்லாதவங்களுக்கு கேட்க முடியாது. நீ என்ன இது பண்ணாலும் கேட்க முடியாது. ஒண்ணும் இந்த தெரபிஸ்ட் இருக்காங்க பாருங்க. இந்த இந்த பேச்ச வந்து கத்துக் குடுப்பாங்க. ஊமைகளுக்கு ஸ்கூல் இருக்கு. டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல்லாம் இருக்கு. அதுல போய் பாருங்க. ஒரு 1 ஹவர் நீங்க போய் அந்த புள்ளைங்கள்ட்ட இத பாருங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க உள்ள சைகையால தான் சொல்லிக் குடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால அத உருவாக்க முடியாது. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பட் ஒத்துக்கிட்ட அவங்க ஒரு திறமை, அந்த பிள்ளைங்களுக்குள்ள திறமைய வந்து வேறு மாரி மாற்றுத்திறனாளி. அப்ப வேற மெத்தட்ல அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. நீங்க கண் இல்லங்க. ஒரு காலத்துல கண் இல்லன்னா குரான்லாம் படிக்க முடியாது. எந்த புக்கையும் படிக்க முடியாது. இன்னைக்கு கண் இல்லாதவங்க குரான படிக்கிறாங்க. எப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம கத்துக் குடுக்கணுமோ, அதுக்கு ஒரு எழுத்த கண்டுபிடிச்சு தடவி, தடவி, தடவி அன்னைக்கு படிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? திறமைய கொண்டு தான். அப்போ ஒரு மொழியிலேருந்து தான் ஒரு மொழி பிறக்குது. ஒண்ணும் வேணாம். இப்ப தமிழ் மொழி இருக்கு பாருங்க. தமிழ்ல இருந்து கேரளா வார்த்தை சொல்ல கேரளம் ஆவுது. தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு வந்துச்சு. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்துச்சு. இப்ப நீங்க ஒரு பாருங்க ஒரு மொழிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மொழியில் சில வார்த்தைகள சேர்க்க சேர்க்க வேற ஒரு மொழி பொறக்குது. அப்போ மொழி என்பதற்கு சொந்தக்காரன் இறைவன் தான். அந்த முதல் வார்த்தைக்கு சொந்தக்காரன் இறைவன் தான். அந்த இறைவன் சொன்னத உன்னால நம்ப முடியல. தியரிய நம்ப முடியல. உலகத்தில் உள்ள புக்கை விட இந்த புக்கை நான் நம்ப முடியலன்னா, அந்த புக்குல தான் இறைவன் தான் மொழிக்கும், சொல்லுக்கும் நான் தான் சொந்தக்காரன். அதை நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லமல் குர்ஆன் அல்லவும் பயான். அந்த தெளிவுரையும் நான் தான் உங்களுக்கு கத்துக் கொடுத்தேங்கிறான். அப்ப சொல்லுக்கும் மொழிக்கும் இறைவன் சொந்தக்காரன். இதை நம்பலன்னா மேற்கொண்டு இறைவன் சொல்ல என்னுடைய படைப்பை பாரு. உன்னுள்ளேயே உன்னுள்ளேயே என்னுடைய அத்தாட்சி உண்டுங்கிறான். உன்னுள்ளேன்னா நம்மகிட்டயே அத்தாட்சி இருக்குங்கிறான். நம்மகிட்டயே அத்தாட்சி இருக்கு. அது குரானே சொல்றான். வானமும் பூமியும் என்னுடைய படைப்புகள் அத்தாட்சி இருக்கின்றன. ஏன் பார்க்க அது மறுக்கிறீர்கள், சிந்திக்க மறுக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, உங்களிடமே அத்தாட்சிகள் இருக்குங்கிறான். இப்ப என்கிட்ட இருக்கும்போது நம்மகிட்ட பல்லு இருக்குது, நாக்கு இருக்குது, காது இருக்குது, பேசுவோம். பல்லு இல்ல, நாக்கு இருக்குது, காதும் இருக்கு, பேச முடியல. சொல்லுங்க. அப்ப மொழிய பத்தி பேசும்போது இதுதான் சரியான இது அப்படின்னு நினைச்சு என்னுடைய நிலைப்பாட்டு இல்ல. எல்லா மக்கள்கிட்டயும் கலந்து கேட்டுதான் இந்த மொழிய பத்தி போன வாரம் பேசினேன். இந்த வாரம் பேசியிருக்கேன். நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த வாய், இந்த நாக்கு, இந்த காது, இந்த தொண்டை, இந்த உதடு இவைகளெல்லாம் மொழிக்கு முக்கியத்துவம். மொழியை யார் கத்துக் கொடுக்கிறா அப்படின்னும் போது மொழியை கத்துக் கொடுத்த இறைவன், சொல்ல கத்துக் கொடுத்த இறைவன், இதுக்கு இன்கிரீடியன்ஸ், இதுக்கு வந்து அத்தாட்சியா இறைவன் என்ன சொல்றான்? இந்த உதடு இருந்தாதான்டா உன்னால பேச முடியும். இந்த பல்லு இருந்தாதான்டா உன்னால பேச முடியும். இந்த நாக்கு இருந்தாதான் உன்னால பேச முடியும். இந்த காது இருந்தால்தான் உன்னால பேச முடியும். இந்த சங்கு இருந்தாலும் உன்னால பேச முடியும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பேச்சு வர்றதுக்கு
ஒரு வார்த்தை வர்றதுக்கு, ஒரு மொழி வர்றதுக்கு இவை அனைத்தும் முக்கியமான பொருள்கள். இவை அனைத்தையும் நான் தான் கொடுத்தேங்கிறான். அப்பா ஒட்டுது பாருங்க. அப்பா, அம்மா ஒட்டுது, அண்ணன் ஒட்டல, தம்பி ஒட்டுது பாருங்க. தம்பி, அண்ணன், அக்கா ஒட்டுல, தங்கச்சி ஒட்டுல, அரசியல் ஒட்டுல, ஓட்டு ஒட்டுல. அப்ப ஒட்டுற வார்த்தை இது. உதடு வந்தா உதடு ஓட்டுனாதான் சில வார்த்தைகள்லாம் வருது. அப்ப இவைகள் எல்லாம் முக்கியமான பொருள். அதனாலதான் சொல்றேன் பாருங்க. நம்ம இந்த வார்த்தையை சொல்லும் போது பெத்த புள்ள பிறந்த புள்ளைக்கு யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அம்மா தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த புள்ள வளர வளர அந்த அம்மா என்ன சொல்லிப்பா, அம்மான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, உதல் விட்டு பாரு, அம்மான்னு சொல்லு, அவரை பார்த்து அப்பான்னு சொல்லு, அப்பா. அப்ப கத்து கொடுத்தது யாரு? அம்மா. கத்து கொடுக்கறது யாரு? அப்பா. அப்ப அப்பாவும் அம்மாவும் கத்து கொடுக்கிற வார்த்தை முதல் வார்த்தை உனக்கு. அதான உண்மை. அப்பா அத்தை அப்பா அம்மாவுக்கு கத்து கொடுத்த முதல் வார்த்தை யாரு? அத்தை அப்பா அம்மா. அவங்களுக்கு முன்னாடி அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்படியே போகும். கடைசிக்கு போய் பாரு, யாரு கத்து கொடுத்தானா அங்க போய் ஒரு புள்ளி வரும். யாரு கத்து கொடுத்தா சொல்லு அப்படின்னா அதுக்கு பதில் இந்த ஒரு புத்தகம் தான் சொல்லுது. சொல்லையும் மொழியையும் சொந்தக்காரன்னா அதை நான் தான் கத்து கொடுத்தேன். எந்த தாயி நம்மளை பார்த்து சொல்றாங்க, அடே உனக்கு சொல்ல நான் தான் கத்து கொடுத்தேன், இந்த மொழியை நான் தான் கத்து கொடுக்குறேன், எந்த தாய் தகப்பன் உரிமை கொண்டாடுகிறானோ, எந்த காலேஜ் எந்த ஸ்கூலு உங்களுக்கு நான் தான் கல்வியை கத்து கொடுத்த உரிமை கொண்டாடுகிறதோ, அதே மாதிரி உரிமையை தான் இறைவன் கொண்டாடுறான். இது எனக்கு சொந்தம், நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த நாக்கு, இந்த பல்லு, இந்த காது, இந்த தொண்டை, இந்த உதடு இல்லைன்னா உன்னால பேச முடியாது. இவங்களை இருந்து உன்னால பேச முடியாது. அதான் மாற்றுத்திறனாளி சொன்னேன். அப்ப சொல்லுக்கு சொந்தக்காரன் யாருன்னா இறைவன் தான். மொழிக்கு சொந்தக்காரன் யாருன்னா இறைவன் தான். முதல் மொழியும் முதல் சொல்லும் இறைவனுடைய சொல்லு. அதிலிருந்து தான் பல வகையான மொழிகள். இது எல்லாமே பிரிந்தன. அதான் சிறைனா ஒரு மனிதனை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணில்தான் படைத்தேன். பிறகு அவர்களை ஒன்றை கொண்டு விரிவாக்கம் செய்தேன். அதுபோல ஒரு மொழியிலிருந்தான் பல மொழிகள்லாம் நமக்கு வந்தது. இதான் நமக்கு தெரிந்தது. நன்றி. வசலாம்.